வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 8 உரைநடை இலக்கியம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த உரைநடை இலக்கியத்துல நாடகம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நாடக ஆசிரியர்கள். இந்திரா பார்த்தசாரதி, கோமல் சுவாமிநாதன், ஞானி, இன்குலாப், ராமசாமி, சே. ராமானுஜர், பிரளயன், எஸ். மனோகர். இந்த நாடக ஆசிரியர்களை பற்றி ஒரு முன்னோட்டம் தான் பார்க்க போறோம். முதல்ல பார்க்கக்கூடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா பார்த்தசாரதி. இவங்கள குறிப்பு பத்தி நம்ம கொடுக்கிறது, இவருடைய நாடகங்கள் பசி, அவுரங்கசீப், ராமானுஜர். பசி, மலை, கால எந்திரங்கள் என்னும் 3 நாடகங்கள் அடங்கிய தொகுப்புதான் பசி என்ற நாடக நூல். அதே மாதிரி நந்தன் கதை, கோயில், போர்வை போத்திய உடல்கள், அவுரங்கசீப் என்னும் 4 நாடகங்களை உள்ளடக்கியதான் அவுரங்கசீப் என்னும் தொகுதி. சில நேரங்கள்ல எழுத்தாளருடைய தொகுப்பு நூல் ரொம்ப சிறப்பாக இருக்க சொல்ல அதில் எந்த மாதிரியான கதைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அவருடைய நாடகங்கள் எது தொகுப்பு நூலாக வெளிவந்திருக்கு அப்படின்ற குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆணினத்தின் கொடுமைகளை காட்டும் கணிகையின் கதைதான் போர்வை போத்திய உடல்கள். அதாவது இவருடைய ஒவ்வொரு நாடகமும் ஏதோ ஒரு சமூக அவலங்களை பேசக்கூடியதாக இருக்கு. உளவியல் அடிப்படையில் பாலுணர்வு சிக்கலை அணுகுவதுதான் இந்த மலை என்பது. இவருடைய நாடகங்கள்ல தற்கொலை, விரக்தி, மரணம், தோல்வி, தனிமை, நோய், துன்பம், மன உளைச்சல் என்னும் கூறுகளே உள்ளன. அதாவது நாடகம் என்பது ஒரு அழகியல், அதை தாண்டி என்ன ஒரு கருப்பு பக்கம் அப்படின்ற மாதிரி எதிர்மறையான சிந்தனைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, ஏன் இந்த எதிர்மறை சிந்தனைகள் இந்த சமுதாயத்தில் வருகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி இவருடைய நாடகங்கள் அமைகிறது. டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றியவர். டெல்லி பல்கலைக்கழகத்துல இவர் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அதே போல போலந்து வர்ஷா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். போலந்து வர்ஷா பல்கலைக்கழகத்தோடைய பேராசிரியராகவும் இருக்காரு. இவருக்கு சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்பட்டிருக்கு. எந்த நாடகத்திற்காகனா ராமானுஜர் நாடகத்திற்காக. அதே போல சாகித்ய அகாடமி விருது குருதி புனல் நாவலுக்காக வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய முதல் நாடகம் எது அப்படின்னா மலை என்பதுதான் இவருடைய முதல் நாடகம். இது நிலம் என்னும் நல்லாள் என்னும் பெயரில் நாவலாக எழுதப்பட்டு பிறகு நாடகமானது. அதாவது முதல்ல நிலம் என்னும் நல்லாள் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து அது பிரபலமா மக்கள் மத்தியில பேசப்பட்டதுக்கு பிறகு அதை நாடகமாக மலை என்ற பெயர்ல எழுதியிருக்காரு. அப்ப இவருடைய நாடக பணியில மலை என்பதுதான் முதல் நாடகம். பசி நாடகத்தின் மையம் என்ன அப்படின்னா தற்கொலைகளை மையப்படுத்தியாக எழுதப்பட்டிருக்கு. மலை நாடகத்தில் பொருந்தாத காதல், மரணம், விரக்தி, அதாவது காதல் பொருந்தாமல் இனம் வயது சார்ந்தோ அல்லது இனம் சார்ந்தோ ஒரு பொருந்தாத காதலை பற்றியும், அதனால் ஏற்படக்கூடிய மரணம், அதன் மூலம் வரக்கூடிய விரக்தி, இதை பற்றி பேசுது. கால எந்திரத்தில் புற்றுநோய், தற்கொலை முயற்சி. அதாவது கால எந்திரம் அப்படின்ற நாடகத்துல புற்றுநோயை, இன்றைக்கு பரவலாக பேசக்கூடிய அந்த புற்றுநோயை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய தற்கொலை முயற்சியையும் குறிக்கிறது. நந்தன் கதையில அடிமைத்தனம் பத்தி பேசுறாங்க. கோயில் நாடகத்துல அறியாமையையும் ஏமாற்றுத்தனமும் எப்படி இருக்கு,
அப்படின்றத சொல்றாரு. போர்வை போத்திய உடல்கள் அப்படின்ற நாடகத்துல விபச்சாரம் பெண்ணடிமை எப்படி இருக்கிறது அதை பற்றி மையப்படுத்துறாரு. அவுரங்கசீப் நாடகத்துல கதை தலைவனுடைய தனிமை. ஆக இவருடைய நாடகங்கள் எதை மையப்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். இவருடைய நாடகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா போர்வை போத்திய உடல்கள், காலயந்திரம், நந்தன் கதை, அவுரங்கசீப், ராமானுஜர், கொங்கைத்தீ, பசி, கோயில் என்பது. அதற்கடுத்து பார்க்கக்கூடிய ஆசிரியர் யாரு அப்படின்னா சே ராமானுஜர். தமிழகத்துல நவீன நாடகத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னா சே ராமானுஜர். தமிழகத்தில் நவீன நாடகத்தை அறிமுகப்படுத்தியவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல நாடகத்துறை தலைவராகவும் இருந்திருக்காரு. வேலையில்லாத திண்டாட்டம், பசி, கொடுமை, கற்பழிப்பு, சாராய சாம்ராஜ்யம், பதவி ஆசைகள், போலித்தனம், வன்முறை, வெறியாட்டம், வேலை நிறுத்தம், கல்வி நிறுவனங்களுடைய சீரழிவு, இதெல்லாம் இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் நாடகமாக்கல் என்பது இவருடைய சிறப்பு. அதாவது இவருடைய நாடகங்கள் எப்படி இந்திரா பார்த்தசாரதி அவர்களதும் இருந்ததோ அதே போலவே இவரதும் சமூக அவலங்களை நாடகத்துல சுட்டி காட்டியிருக்காரு. இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்க சொல்ல தளிர் அரங்கு, புறஞ்சேரி, வெறியாட்டம், மௌனகுரம், கடல் போக்கிகள், அண்டோரா, காலயந்திரங்கள், இதெல்லாம் இவருடைய நாடகங்களாக இருக்கு. அதற்கு அடுத்து பார்க்கக்கூடிய நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா கோமல் சுவாமிநாதன் அவர்கள். இவர் புதிய பாதை என்ற முதல் நாடகத்தை எழுதினார். அதாவது இவருடைய முதல் நாடகம் என்ன அப்படின்னா புதிய பாதை என்பது. இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்க சொல்ல என்ன மாதிரியான நூல்கள்லாம்னா சன்னதி தெரு, நவாப் நாற்காலி, மந்திரிக்குமாரி, பட்டணம் பறிபோகிறது, வாழ்வின் வாசல், இதெல்லாம் கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய நூல்கள். அதற்கு அடுத்து பெருமாளை சாட்சி, ஜூன்ஸ் வருவார், யுத்த காண்டம் அதே பேர்ல இவரால் இயக்கப்பட்டு படமாகவும் ஆக்கப்பட்டிருக்கு. யுத்த காண்டம் அப்படின்றது அதே பேர்ல இவரால் இயக்கப்பட்டு படமாகவும் ஆயிருக்கு. ராஜ பரம்பரை, 5 புலி ஒரு பெண், கோடு இல்லா கோலங்கள் இவரால் முதலில் இலக்கணம் மீறிய கவிதைகள் என வழங்கப்பட்டது. அதாவது கோடு இல்லா கோலங்கள் அப்படின்றது முதலில் இலக்கணம் மீறிய கவிதைகள் அப்படின்ற பேர்ல வழங்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து ஆட்சி மாற்றம், சுல்தான் ஏகாதசி, சொர்க்க பூமி, செக்கு மாடுகள், இது என்னன்னா ஜாதிக்கொரு நீதி அப்படின்ற பெயர்ல படமாக்கப்பட்டிருக்கு. இவருடைய செக்கு நாடுகள் அப்படின்றதுதான் ஜாதிக்கொரு நீதி அப்படின்ற பெயர்ல படமாக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் இந்த இது இதே பேர்ல கே பாலச்சந்திரன் அவங்க டைரக்ட் பண்ணி படமாக்குனாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு நாவல் நல்லா மக்கள் மத்தியில பேசப்படுது, இல்லை ஒரு சிறந்த நாவலா இருக்கு அப்படின்னு சொல்ல நடிகர்கள் அதை படமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இதை கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷங்களுக்கு முன்னாடியே செய்கிறாங்க. இவர் கோமல் சுவாமிநாதன் அவர்கள் எழுதக்கூடிய தண்ணீர் அப்படின்ற நூலை வைத்து அந்த பேர்லே கே பாலச்சந்தர் என்ன பண்றாருன்னா படத்தை இயக்குறாங்க. ஒரு இந்திய கனவு இதே பேர்ல இவரால் இயக்கப்படுறது. அதற்கு அடுத்து பார்க்கக்கூடிய நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா பிரளயன் அவர்கள். இவர் புகழ்பெற்ற நாடக ஆக்கங்கள்ல பிரளயன் அவர்களுடைய புகழ்பெற்ற நாடகத்தோடைய ஆக்கங்கள்ல ரொம்பவே சிறந்தது எதுனா உபகதை, பாரிபடுகளம், வஞ்சியர் காண்டம், மத்த விலாச பிரகசனம். அதற்கடுத்து கனவு கற்பிதங்கள், முற்றுப்புள்ளி, மாநகர், பவுன் குஞ்சு போன்றவை குறிப்பிடத்தக்கதாகும். இவர் கிட்டத்தட்ட சமகால மக்களுக்காக நாடகத்தை இயக்குபவர். ஆவார பயணம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாடகங்களை இயற்றியுள்ளார்.
கிட்டத்தட்ட இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 50ற்கும் அதிகமான நாடகங்களை இயற்றியிருக்காரு. அதற்கு அடுத்து பார்க்கக்கூடிய நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா ஞானி அவர்கள். ஞானி என்றும் ஞானி சங்கரன் என்றும் அறியப்படுபவர் தான் இந்த ஞானி அப்படின்ற நாடக ஆசிரியர். இவர் எங்க பிறக்கிறாரு அப்படின்னா செங்கல்பட்டில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் என்னன்னா வே சங்கரன். அதனால தான் இவரை ஞானி அப்படின்னும் ஞானி சங்கரன் அப்படின்னும் சொல்றாங்க. சமூக விமர்சன நோக்குள்ள வீதி நாடகங்களும் மேடை நாடகங்களும் நடத்தி வந்தவர். அதாவது சமூகத்தின் மீது ஒரு விமர்சனத்தை வைப்பதை போல வீதி நாடகங்கள், ஸ்ட்ரீட் பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெருக்கூத்து போன்ற மாதிரியான வீதியில் நடத்தக்கூடிய அந்த நாடகங்களும், அதே சமயத்துல மேடையில முறையாக அந்த திரையெல்லாம் போடப்பட்டு ஒரு அரங்கு அமைக்கப்பட்டு அந்த மாதிரி நடத்தக்கூடிய நாடகங்களையும் இவர் நடத்தி வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பரீட்சா அப்படின்ற ஒரு குழுவை 30 வருஷமாக நடத்தி வந்தார். பரீட்சா என்ற குழுவை 30 வருடங்களாக நடத்தி வந்திருக்காரு. தீம் தரிகிட என்ற பத்திரிகையை நடத்தியவரும் இவர். தீம் தரிகிட அப்படின்ற பத்திரிகையை நடத்தியவரும் இவர். இவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா வெளிப்படையான சமுதாய பாடல்கள், விமர்சனங்களை கொண்டவை. அதாவது இவர் எப்பொழுதுமே சமுதாயத்தின் மீது ஒரு விமர்சனங்களை வைத்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தனது விமர்சனங்களை வைப்பதாகவே இவருடைய பாடல்களும் நாடகங்களும் இடம்பெறுகிறது. பெரியாரை பற்றி தொலைக்காட்சி படம் ஒன்றை இயக்கியிருக்கிறார். அதாவது பெரியார் குறித்து தொலைக்காட்சி படம், நம்ம சினிமாவில் ஒரு படத்தையும் இயக்கியிருக்கார். அது யாரை பற்றியது அப்படின்னு சொல்ல பெரியாரை பற்றியது. கல்லூரியில் படிக்கும் காலத்திலே வம்பன் என்ற கையெழுத்து இதழை நடத்தியிருக்காரு. அதாவது கல்லூரி நாட்கள்ல வம்பன் அப்படின்ற ஒரு கையெழுத்து இதழையும் நடத்தியிருக்காரு. அப்ப பரீட்சா என்ற குழுவை ஆரம்பித்து நடத்தி வந்தவர் வம்பன் என்ற கையெழுத்து இதழை நடத்தியிருக்காரு. இவருடைய நாடகங்கள் அப்படின்னு சொல்ல பலூன், வட்டம், என் மகன், விசாரணை, சண்டைக்காரிகள், தவிப்பு அப்படின்ற புதினம். அதற்கடுத்து பார்க்கக்கூடிய நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா RS மனோகர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ராசிபுரம் சுப்பிரமணியன் ஐயர் மனோகர் என்பது இவருடைய பெயர். அதாவது இவங்களுடைய பெயரை இயற்பெயரை சொல்றாங்க. ராசிபுரம் சுப்பிரமணியன் ஐயர் மனோகர் அப்படின்றதான் இவருடைய முழு பெயர். இவர் 1975ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி சேலம் மாவட்டத்தில் இருக்க ராசிபுரத்துல பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா லட்சுமி நரசிம்மன் என்பது. இவருடைய இயற்பெயர் என்னன்னா லட்சுமி நரசிம்மன் அப்படின்றது. இவர் தன்னுடைய பள்ளி பருவத்துல மனோகரா அப்படின்ற நாடகத்துல நடித்ததால் மனோகர் என்னும் பெயர் பெற்றார். அதாவது சின்ன வயசுல மனோகரா அப்படின்ற நாடகத்துல நடித்ததற்காகவே இவர் மனோகர், அந்த மனோகர் அப்படின்ற கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கார். அப்படின்றதுனாலயே மனோகர் அப்படின்ற பெயர் பெற்றார். அதுவே பிற்காலத்துல இவருடைய பெயராக நிலைத்து விடுகிறது. மனோகர் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி நடித்திருக்கார். அதாவது நிறைய நாடகங்களை மக்களுக்காக அரங்கேற்றி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான சில நாடகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லங்கேஸ்வரர், சாணக்கிய சபதம், சூரபத்மன், சிசுபாலன், இந்திரஜித், சுக்கராச்சாரியார், திருநாவுக்கரசர், கடாகமுத்தரையன் அப்படின்றது எல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க நாடகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய தமிழ் இசை சங்கம் சென்னை 1987இல் இசை பேரறிஞர் விருது வழங்கியது. அதாவது இவருடைய விருது அப்படின்னு பார்க்க சொல்ல இசை பேரறிஞர் விருது வாங்கியிருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1987ல். யார் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழ் இசை சங்கம் கொடுத்திருக்கு. 1954ஆம் ஆண்டு ஒரு நாடக குழுவை உருவாக்குறாரு. அதன் பெயர் என்னன்னா நேஷனல் தியேட்டர்.
அதாவது 1954 ஒரு நாடக குழுவை உருவாக்குறாரு. அதன் பெயர் என்னன்னா நேஷனல் தியேட்டர். பிரம்மாண்டமான அரங்க வடிவமைப்பு, திரைப்படங்களைப் போல் பெரிய செட்டுக்கள் போன்றவை இவருடைய நாடகங்களில் சிறப்பம்சம். அதாவது நாடகம் தானே அப்படின்னு ஏனோ தானோ செய்வதல்லாது ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தை வடிவமைக்கிறதாக இருக்கட்டும். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்கர் அவங்களுடைய திரைப்படம் மாதிரி. அப்போ அதை பல ஆண்டுகளுக்கு முன்பே அவர் செஞ்சிருக்காரு. பிரம்மாண்டமான அரங்க வடிவமைப்பு, ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை போல ஒரு காட்சியை உருவாக்குறது, இந்த மாதிரியெல்லான விஷயங்கள் இவருடைய நாடகங்கள்ல சிறப்பம்சம். இவருடைய நாடகங்கள் பெரும்பாலும் புராண கதையாக இருக்கும் ஆதலால் தந்திர காட்சிகள் நிறைந்திருக்கும். அதாவது இவர் எதை மையப்படுத்துறார் அப்படின்னா புராண கதைகளை மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் எடுத்து சொல்வது தான் இவருடைய இது. அப்போ அந்த புராண கதைகளை மையப்படுத்திட்டே இருக்கனால நிறைய தந்திர காட்சிகள் இந்த மாதிரியான இவருடைய நாடகத்துல இருக்கும். ஆர்.எஸ். மனோகரின் தனித்துவம் அவர் நாடகங்களில் நாயகன் வில்லன் என்று அடையாளங்களை அன்றியம் ஆற்றியவர். அதாவது இவர் மற்றவர்களைப் போல நாயகன்னா இப்படி தான் இருக்கணும், வில்லன்னா இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு சில எண்ணங்கள் இன்று வரைக்குமே நமக்கு இருக்கு இல்லையா? ஆனால் இதையெல்லாம் என்ன பண்ணுறாரு, பல ஆண்டுகளுக்கு முன்பே மாற்றாரு. அதாவது இன்றைக்கு வில்லன்களை கூட நல்லவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு கருத்தோட்டமானது முளைவிடுது. ஆனால் இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்கிறாரு. அவ்வகையில் தமிழ் நாடகத்துறையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கியவர். அதாவது ஒரு நாயகனுக்கும் வில்லனுக்கும் மறு வச்சிருந்தாதான் வில்லன் அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் இருக்கு. ஆனால் ஒரு வில்லன் அப்படின்றவன் ரொம்ப டீசெண்டாக கூட இருக்கலாம், அவனும் ஒரு சில விஷயங்கள நல்லவனாகவும் இருக்கலாம். இப்படியெல்லாம் ஒரு அடையாளத்திற்கு ஒரு மாற்று கொடுக்குறவங்களாக இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இவரை பற்றி சொல்ல ஒவ்வொரு நாடகத்திற்கும் 30 நாட்களாகவது ஒத்திகை பார்ப்பார். ஒரு நாடகத்தை அரங்கேற்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மாசம் என்ன பண்றாங்க, ஒத்திகை பார்க்குறாங்க. நாடக காவலர் அப்படின்னு போற்றப்படுகிறார். நம்ம ஆர்.எஸ். மனோகர் அவர்கள் தான் என்ன பண்றாங்க, நாடக காவலர் அப்படின்னு போற்றப்படுறாங்க. இவர் ஸ்டியோபோனிக் ஒலி அமைப்புடன் கூடிய டிராமாஸ்கோப் போர்க்காட்சிகளை குறிக்க செட்டுகளின் 2ஆம் நிலை மாற்றம் மற்றும் பைரோடெக்னிக் ஆகியவற்றை அறிமுகப்படுத்துவதில் அவர் ஒரு முன்னோடியாக இருந்தார். அதாவது இன்றைக்கு பல நவீன தொழில்நுட்பங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஸ்டியோபோனிக் அப்படின்ற ஒலி அமைப்புடன் கூடிய டிராமாஸ்கோப் போர்க்காட்சிகளை குறிப்பதற்கான செட்டுக்கள், அந்த கிரீன் கலர் மாதிரி ஸ்க்ரீனை போட்டுட்டு பின்னாடி திருப்பி எடிட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் அன்றே பார்த்துருக்காரு. 2ஆம் நிலை மாற்றம் மற்றும் பைரோடெக்னிக் அப்படின்றவற்றை அறிமுகப்படுத்துவதில் ஒரு முன்னோடியாக இருக்காரு. இப்போ ஸ்டியோபோனிக் அண்ட் தென் பைரோடெக்னிக் இதெல்லாம் புதுமைகள் செய்வதற்காக தன்னுடைய நாடகத்துறையில் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஆர்.எஸ். மனோகர். அதற்கு அடுத்து பார்க்கக்கூடிய நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னா இன்குலாப் அவர்கள் தான். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சேகாசி சாகுல அமித் என்பதுதான் இவருடைய இயற்பெயர். சமூக சிக்கல்கள், ஒடுக்குமுறைகள், போராட்டங்கள் ஆகியவற்றை மையப்படுத்தி இவருடைய படைப்புகள் என்று இன்றைக்கு பார்க்கக்கூடிய நாடக ஆசிரியர்கள் பலருக்குமே என்னன்னா சமுதாயத்தின் மீது பெரிய விமர்சனங்களும் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை தன்னுடைய நாடகங்களில் மையப்படுத்துவதற்காகவும் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள், இதை மட்டுமே மையப்படுத்தி அமைகிறது. இன்குலாப் அப்படின்ற பெயருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி என்பது அதோடைய பொருள். அதாவது இன்குலாப் என்பதற்கு புரட்சி அப்படின்றது பெயர். 2017ஆம் ஆண்டில் தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது இவர் எழுதிய காந்தல் நாட்கள் என்னும் நூலுக்கு அவரின் மறைவுக்கு பின்னர் வழங்கப்பட்டது. அதாவது விருது வாங்குவதற்கு முன்பே இவர் இறந்து விட்டார். 2017 இன்குலாப் அவர்களின் காந்தல் நாட்கள் அப்படின்ற நூலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. இளவேனில் என்பவர் நடத்திய காத்தி இதழில் கவிஞர் இன்குலாப்பின் தொடக்க கால கவிதைகள் வெளிவந்தன. அதாவது
இளவேனில் அப்படின்றவர் எழுதின அந்த கார்கி அப்படின்ற இதழில் கவிஞர் இன்குலாப்புடைய தொடக்க கால கவிதைகள் வெளிவருது. இவருடைய நாடக நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஔவை, மணிமேகலை, குறள்கள், துடி, மீட்சி இதெல்லாம் இவருடைய நாடக நூல்கள். அதே போல இவருடைய சிறுகதை தொகுதி எது அப்படின்னா பாலையில் ஒரு துணை அப்படின்றது இவருடைய சிறுகதை தொகுதி. இவருடைய கவிதை தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்குலாப் கவிதைகள், வெள்ளை இருட்டு, சூரியனை சுமப்பவர்கள், கிழக்கும் பின்தொடரும், குக்குரல், அதாவது இதெல்லாம் இவருடைய கவிதை தொகுதிகள். அதற்கடுத்து பொன்னிக்குருவி, புலி நகைச்சுவடுகள், காந்தல் நாட்கள், ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்பதும் இவருடைய கவிதை தொகுப்புகள். அதற்கடுத்து விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல காந்தல் நாட்கள் அப்படின்ற நூலுக்கு 2017 சாகித்ய அகாடமி விருதானது கொடுக்கப்படுது. அதற்கடுத்து சிற்பி இலக்கிய விருது வாங்கியிருக்காங்க. கவிஞர் வைரமுத்து விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்த நாடக ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆ ராமசாமி அவர்கள். இவர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பிறந்தவர். இவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்தவர். கல்வி புலம் சார்ந்தவராக மட்டுமல்லாது நிகழ்கால தமிழ் இலக்கியம், அரசியல், கலை, பண்பாடு சார்ந்த சிற்றிதழ்களில் 1983 தொடங்கி கட்டுரைகள் எழுதி வருவதன் மூலம் திறனாய்வாளராகவும் அறியப்படுகிறார். அதாவது வெறுமையாக கல்வி புலங்களில் மட்டும் திறமை உடையவராக இல்லாது தன்னுடைய பல துறைகளிலும் தமிழ் இலக்கியம், அரசியல், கலை, பண்பாடு இதை பற்றிய விஷயங்கள் அனைத்தையும் என்ன பண்ணுறாருன்னா சிற்றிதழ்களில் 1983 கட்டுரைகள் எழுதி வராரு. அதன் காரணமாக இவர் சிறந்த திறனாய்வாளராகவும் பார்க்கப்படுகிறார். இந்திய பல்கலைக்கழக பாடத்திட்ட குழுக்களில் இடம்பெற்று தமிழ் இலக்கிய கல்வியின் போக்குகளை உருவாக்குவதில், குறிப்பாக நவீன தமிழ் இலக்கியத்திற்கான இடத்தை பல்கலைக்கழக பாடத்திட்டத்திற்குள் கொண்டு வர தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டவராக விளங்குகிறாரு. அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்திய பல்கலைக்கழகம் நம்மளுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த இந்திய பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தின் கீழ் இருக்கிறதுனால தமிழ் இலக்கிய கல்வியின் போக்குகள் எப்படி இருக்கு, அதை புதிதாக உருவாக்குவதிலும் அல்லது அதற்கு நவீன தமிழில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதும் அதை மாணவர்களுக்கு ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வருவதிலும் தீராத முயற்சி உடையவர். நாடகவியல் சார்ந்த விளக்கவியல் கட்டுரைகளையும் விமர்சன கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. இவர் நாடகவியல் சார்ந்த விளக்கவியல் கட்டுரைகள், அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் கட்டுரையாக எழுதியிருக்காரு. 1990களுக்கு பின் புதிய அலையாக எழுந்த தமிழ் தலித் எழுத்துக்களை பொது தளத்திற்கு அறிமுகம் செய்த எழுத்துக்களில் இவரது பங்கு முக்கியமானது. அதாவது எப்படின்னா 1990களுக்கு பிறகுதான் தலித்தியம் பற்றி பேசக்கூடிய விஷயங்களும் அல்லது தலித்திய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் ஒரு பொது தளமானது அமைகிறது. இதை அறிமுகம் செய்வதில் இவருடைய பங்கு என்பது, அவர்களை பற்றி நம்ம பேசணும், அவர்களுமே இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய பங்கு வகிப்பவர்கள், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாட்ட அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் அப்படின்னு அவர்களை பற்றி அவர்களுக்கான ஒரு பொது தளம் உருவாக்குவதில் ரொம்ப பெரிய பங்கு இவருடையதாக இருக்கு. அதற்கடுத்து நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 10 நாடகங்கள், தொடரும் ஒத்திகைகள், ஒத்திகை, நாடகம், நாடகங்கள், விவாதங்கள். அதாவது நாடகத்தில் நாடகம், விவாதங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இவருடைய நூலானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இவருடைய விருதுகள் அப்படின்னு பார்க்க சொல்ல சுஜாதா விருது, இது எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கதைவெளி மாந்தர்கள் அப்படின்ற நூலுக்காக சுஜாதா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜெயந்தன் விருது தொடரும் ஒத்திகைகள் அப்படின்ற நூலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது,
இது அலையும் விழித்திரை அப்படின்ற நூலுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இன்றைக்கு நம்ம பார்த்த நாடக ஆசிரியர்களிடம் இருந்து ஒரு சில மாதிரி வினாக்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. நாடக காவலர் யார்? யாரை நம்ம நாடக காவலர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்.எஸ். மனோகர் அவங்களைத்தான் நாடக காவலர் அப்படின்னு சொல்றோம். இவர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட 30 நாட்கள் அந்த நாடகத்திற்காக ஒத்திகை பார்க்கக்கூடியவர். அதே மாதிரி இன்குலாப் அவர்கள் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? இன்குலாப் அவர்கள் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா 2017 ஆண்டு. கோமல் சுவாமிநாதனின் முதல் நாடகம் எது? கோமல் சுவாமிநாதனின் முதல் நாடகம் எது அப்படின்னா புதிய பாதை என்பதுதான் கோமல் சுவாமிநாதன் அவர்களுடைய முதல் நாடகம். ஆவார பயணம் அப்படின்ற நாடகத்தோடைய ஆசிரியர் யார்? ஆவார பயணம் அப்படின்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பிரளயன். ஆவார பயணம் அப்படின்ற நாடகத்தின் ஆசிரியர் பிரளயன் அவர்கள். இந்திரா பார்த்தசாரதி எந்த நாடகத்திற்காக சரஸ்வதி சம்மான் விருது பெற்றார்? அதாவது இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் சரஸ்வதி சம்மான் விருது பெற்றிருக்காரு. அது எந்த நாடகத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜர் அப்படின்ற நாடகத்திற்காக தான் சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்படுது. குருதி புனல் அப்படின்ற நாடகத்திற்காக என்ன விருது வழங்குறாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்படுது. எப்போவுமே ஒரு கேள்வி அப்படின்ற நோக்கத்தோடு பார்க்காம கிட்டத்தட்ட 4 கேள்விகள் அதில் உள்ள இருக்கு அப்படின்ற இதோட பார்க்கணும். அப்போ ராமானுஜருக்கு இந்திரா பார்த்தசாரதிக்கு சரஸ்வதி சம்மான் விருது கொடுத்துருக்காங்க. குருதி புலனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க. போர்வை போத்திய உடல்கள் அப்படின்றது எதை பற்றி பேசுது அப்படின்னா நம்மளுடைய பரதேர்களுடைய வாழ்க்கை முறை அல்லது விபச்சாரம் சமுதாயத்தில் எப்படி இருக்கு இதை பற்றி பேசக்கூடியவை. அவுரங்கசீப் என்பது கதை தலைவனின் தனிமையை பற்றி பேசக்கூடியவையாக இருக்கு. சரி, இன்றைக்கு நம்ம வகுப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன தலைப்புல பார்த்தோம் அப்படின்னா நாடகத்தை அறிமுகம் செய்து அந்த நாடகத்தில் இடம்பெறக்கூடிய நாடக ஆசிரியர்களை பற்றி பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இந்திரா பார்த்தசாரதி, கோமல் சுவாமிநாதன், ஞானி, இன்குலாப், ஆர் ராமசாமி அவர்கள், சே ராமானுஜன், பிரளயன், ஆர்.எஸ். மனோகர் இந்த நாடக ஆசிரியர்களை பற்றியெல்லாம் பார்த்தோம். அப்போது ஒரு இலக்கியம் அப்படின்னு இருக்க சொல்ல அந்த இலக்கியத்தின் படைப்பாளர்களாக கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை கொடுக்குறாங்க. அவங்களை பற்றி அவர்களுடைய பிறப்புல தொடங்கி அவங்களுடைய சிறப்புகள், அதற்கடுத்து அவங்களுடைய நூல்கள், விருது வாங்கினது, இந்த மாதிரியான ஒரு கோணத்தில் நம்ம அணுக சொல்ல வினாக்கள் ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் ஆர் அழகப்பன் அவர்களுடைய புத்தகம். அதாவது தமிழ் நாடகத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்றது ஆர் அழகப்பன் எழுதக்கூடிய அந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். நாடக தோற்றங்கள், நாடக கூறுகள், எப்படி ஒரு நாடகம் இருக்கணும், அதோடைய கூறுகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு அவருடைய புத்தகத்தில் அவர் என்ன மாதிரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.